இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே கொடூரமான ஒரு பேருந்து விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நேருக்கு நேரா 2 பிரைவேட் பஸ் வந்து மோதி ரொம்ப பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 7 பேர் இப்ப சொல்லியிருக்காங்க. வர 6 பேர் சொல்லியிருந்தாங்க. இப்ப 7 பேர் உயிரிழந்ததா சொல்றாங்க. 40 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்து காலையில ஒரு 11:30 போலவே அந்த தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியை சேர்ந்த அசீம் அப்படின்ற தம்பி பாத்தீங்கன்னா அந்த விபத்து ஏற்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்புனாப்புல பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. சின்ன பிள்ளைய முதற்கொண்டு ரொம்ப அடி. அண்ணே, தென்காசியில் நம்ம ஊரில் ஒரு பஸ்ஸு நேருக்கு நேராக மோதி 41 பேர் மேற்பட்டவர் சிகிச்சை இருக்காங்கண்ணே. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு, இடைக்காலக்கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பஸ் நேருக்கு நேராக. தம்பி இந்த செய்தியை அனுப்புனப்ப என்னால் அந்த வீடியோவை போட முடியல, கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. இப்படி ஒரு கோர விபத்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அந்த KSR அப்படின்ற பஸ்ஸோட உரிமமாக ரத்து பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த விபத்தோட நியூஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த KSR எப்பவுமே இவ்வளவு வேகமாக தான் போவேன், எப்பயாவது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்துவேன் நினைச்சுக்கிட்டே இருந்தோம், பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான நிறைய கமெண்ட்டுகளை பார்க்க முடிஞ்சுச்சு. 2 பிரைவேட் பஸ் மோதுச்சுல, அதுல KSR அப்படின்ற பஸ் போய் மோதின இன்னொரு பஸ் என்னன்னா கோபாலன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்படி இவங்க வேகமா போய் டிக்கெட்டை பிடிச்சி சம்பாதிக்கிறேன்ற வேகத்துல இப்படி இந்த மாதிரி பிரைவேட் பஸ் உரிமையாளர்கள்லாம் அந்த டிரைவர் மேல பிரஷரை போட்டு வேகமா ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் போய் மக்களை ஏத்து கலெக்ஷனை கூட்டு அவங்க மேல பிரஷரை போட்டு அவங்க பாத்தீங்கன்னா வேகமா ஓடி 7 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. 40 பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சு சீரியஸான நிலையில இப்ப ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. கண்டிப்பா தமிழ்நாடு போக்குவரத்து துறை இந்த மாதிரியான பிரைவேட் பஸ் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி வேகமா ஓட்டுறாங்கன்னு லைட்டா நியூஸ் கசிஞ்சாலே அவங்களோட உரிமத்தை ரத்து பண்ணணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணக்கூடாது.